Good evening and welcome. இது பதஞ்சலி கேஷ்காந்தி ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் பவர்ட் பை தஞ்சாரா. ரொம்ப சந்தோஷமா உறவுகளை கொண்டாடுற ஒரு உன்னதமான கேம் ஷோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ட் இந்த நிகழ்ச்சியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மாமியார் மருமகள் உறவை பத்தி அப்பப்போ எங்களால் முடிஞ்ச நிறைய விஷயங்களை சொல்றோம். எப்பயுமே ஒத்துமையா இருக்கிற ஒரு 3 குடும்பங்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் வரவேற்பது என்னுடைய தலையாய கடமை. முதல் ஃபேமிலி யாருன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் வெங்கடேஷ் அண்ட் ஃபேமிலி. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்க இரண்டாவது குடும்பம் மிஸ்டர் சுரேஷ்குமார் அண்ட் ஃபேமிலி. இந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய மூன்றாவது குடும்பம் மிஸ்டர் தியாகராஜன் அண்ட் ஃபேமிலி. மூன்று குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இவங்களை என்டர்டெயின் பண்றது மட்டும் இல்லாம இவங்க வாழ்க்கையில சில விஷயங்களை திரும்பி பார்த்து இவங்களை ஒரு நினைவலைகள்லயும் போக வைக்கிறது அப்படின்றத தாண்டி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இவங்க மூலமா ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்க உங்க லைஃப்ல இன்ஸ்பயர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய தலையாய நோக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது மிஸ்டர் வெங்கடேஷன் ஃபேமிலி முதல்ல உள்ள வந்திருக்காங்க. ஸோ மிஸ்டர் வெங்கடேஷ், திருமணத்துக்கு முன்னே நீங்க பண்ணி இந்த ரொம்ப சில்லியான ஒரு விஷயத்தை திருமணத்துக்கு அப்புறம் உங்களால பண்ணவே முடியலன்னா என்னது? எனக்கு தெரிஞ்சு எனக்கு வித்தியாசமே அவ்வளோ தெரியல. நான் முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே தான் இப்பவும் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்க குடும்பத்தாரும் அதான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் வெங்கடேஷ், இப்போ வந்து வெங்கடேஷ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்காரா இல்லையான்றது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். ஸோ எதுல சேஞ்ச் ஆயிருக்காரு? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அவரு ஆஃபீஸ் போகும்போது ரீச்டு இல்லைன்னா ஸ்டார்டட் அப்படின்னு தான் அவங்க அம்மாவுக்கு இது பண்ணுவாரு. பட் இப்போ எவ்ரி 1 ஹவருக்கு கால் பண்ணி சாப்பிட்டியா, என்ன பண்ற, இந்த கேள்விகள் வருது. யாரு உங்களை கேக்குறாரா? என்ன இந்த ஸ்டேஷன்ல இருக்கேன்றது கூட வருது. ஓ, நல்லா நான் சேஞ்ச் ஆனது கூட தெரியாம இருக்காரு. நீங்க சின்ன தம்பி பிரபு சார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் நாங்க இன்னைக்கு ஷோல கூப்பிட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் மிஸ்டர் வெங்கடேஷ். இப்போ சுரேஷ்குமார் ஃபேமிலி, சுரேஷ்குமாரோடைய அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். அம்மா, சுரேஷ்குமாருக்கு திருமணம் அப்படின்னு பண்ணும்போது எந்த மாதிரி பெண் வேணும் அப்படின்னு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்தீங்க? எங்க கவிதா வந்து எங்க அண்ணன் பொண்ணு தாங்க. எங்க அண்ணன் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அவன் ரொம்ப வந்து தைரியமா இருப்பா. ரொம்ப நான் இந்த இடத்துல நிக்கிறதே எனக்கு வந்து எங்க மருமகனாலதான். ஓகே, வாங்க இவ்வளவு தைரியமா வாங்க, உங்களை நான் எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் காட்டுவா. இந்த டிவி இது நிகழ்ச்சியில வந்ததே எங்க மருமகனால. ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கு கேட்கறதுக்கு. இந்த நீ நிகழ்ச்சிக்கு வந்ததே என்னுடைய மருமகளால தான் அப்படின்னு ஓப்பனிங் சீன்லயே வந்து மாமியார் வந்து அமேசிங்கா ஒரு சர்டிபிகேட் ஒரு மருமகளுக்கு கொடுக்குறாங்க. கவிதா, so happy for you sir, I'm very very happy for you too. அடுத்ததாக தியாகராஜன் அப்படின்ற இந்த பேர் இருக்கு பாருங்க, அதுல நிறைய எமோஷன் இருக்கு. ஓகே, எவ்வளவு விஷயங்களை அவர் தியாகம் பண்ணார் அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். எவ்வளோ வருஷமா ஆச்சு கல்யாணம் ஆகி? 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸ் ஆகுது. இந்த 3 இயர்ஸ்ல நீங்க என்னென்னலாம் தியாகம் பண்ணீங்க? தியாகம் மட்டுமே தான் பண்றோம். தியாகம் மட்டும் தான் பண்ணி, அப்படி என்னென்னலாம் தியாகம் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் சாரி சொல்ல கத்துக்கிறோம். ஓகே, சபாஷ். ஃபர்ஸ்ட் சாரி, தப்பு பண்றோமோ இல்லையோ சாரி அப்படின்றத சொல்ல கத்துக்கிறோம். அடுத்தது எவிடன்ஸ் கிரியேட் பண்றோம். எவிடன்ஸ் கிரியேட். பிஃபோர் மேரேஜ் எங்க போனாலும் வந்தாலும் அம்மாட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு மேரேஜுக்கே போனா கூட வரும்போது ஒரு தமிழ் பையோட வரணும். வந்தாதான் நான் மேரேஜுக்கே போன்றது எவிடன்ஸ் பண்ண முடியும். நல்லா இருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு மேரேஜுக்கே போனாலும் தாம்பூல பையோட வர வேண்டியிருக்கு. ஏன் இப்படி வச்சிருக்கீங்க தியாகராஜன்? பாருங்க அவ்வளவு ஹியூமரஸா பேசுறாரு அவரு. வீட்லயும் இப்படி தானே அவரு? ஆமா, வீட்லயும் அதே மாதிரி தான் இருப்பாரு. காலையில டைம்ல நல்லா தூங்கணும். சண்டே ஆகனா காலையில 10 மணி எழுந்து வெளியே போனாருன்னா வரமாட்டார். நைட் 10 ஆனா தான் வருவாரு. ஏங்க, ஒரு நாள் ஒரு மனுஷன் உங்களுக்கு டெய்லி அவரை பாக்குறதுக்கு போர் அடிக்கலையா? சார், காலையில ஆபீஸ் டைம் 6 மணிக்கு போனாருன்னா நைட் 10 மணிக்கு தான் வராரு. சண்டே இருக்கிற ஒரு நாள் கூட இருக்க மாட்டாரு. சண்டே இருக்கிற ஒரு நாள் வீட்டுல இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? அந்த தலையை ஆட்டினார் பாருங்க, அதுதான் அவரு. அடிங்க, எல்லாரும் சேர்ந்து அடிங்க, என்ன பண்றது, வாங்கிக்கிறேன். ஸோ
இப்படி ஆனந்தமா சந்தோஷமா இருக்கிற இவங்களுடைய வாழ்க்கையில உள்ள புந்து நம்ம எதுவும் கும்மியெல்லாம் அடிக்க போறது இன்னும் சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்காக இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக 4 சுற்றுகள் விளையாட போறோம். இந்த 4 சுற்றுல முதல் ரவுண்ட் விளையாட போறோம். So let's play the first round. என்னை தெரியுமா? இந்த சுற்றுக்கு நான் சொல்ற 4 விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரூல்ஸ் தான். முதல்ல உங்க கணவரை உங்க மகனை நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றத பரிசோதிக்கிற ஒரு சுற்று. உங்க கணவர்கள் எல்லாமே பக்கத்துல ஒரு அறையில் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் பதிலளிக்க போறாங்க. ஏற்கனவே அவங்க கிட்ட நாங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்போம், நீங்களும் அதுக்கு பதிலளிக்கணும். இதுல மொத்தம் 2 கேள்விகள். முதல் கேள்விக்கு ஆப்ஷன் இருக்கு, 2வது கேள்விக்கு ஆப்ஷன் கிடையாது. ஒருவேளை அவர் சொல்ற பதிலும் மனைவியும் அம்மாவும் சொல்ற பதிலும் ரெண்டுமே சேர்ந்து ஒத்து போச்சு அப்படின்னா மொத்தம் 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஒரு குடும்பத்துக்கு. ஒருவேளை மனைவியோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் சொல்ற பதில் தான் அவர் சொல்ற பதிலோட ஒத்து போகுது அப்படின்னா 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஒருவேளை ரெண்டுமே ஒத்து போகல அப்படின்னா மதிப்பெண்கள் கிடையாது. சரியா? சோ முதல் கேள்வி மிஸ்டர் தியாகராஜன் அண்ட் ஃபேமிலி. மிஸ்டர் தியாகராஜன் ஒரு நாளைக்கு தோராயமா எத்தனை தடவை கண்ணாடி முன் நின்று அழகு பார்ப்பார்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 20. ஓகே, காமிங்க. இப்போ மிஸ்டர் தியாகராஜன் கிட்ட நம்ம இந்த கேள்விக்கான பதிலை கேட்போம். மிஸ்டர் தியாகராஜன், ஹலோ சார். ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை கண்ணாடி பாப்பீங்க? நான் 5. அது எப்படி எண்ணி வச்சு 5 தடவை பாக்குறீங்க? காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது ஒரு தடவை, ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஒரு தடவை, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3 தடவை அண்டு நைட்டு தூங்குறதுக்குள்ள. ஸோ 5 நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆவரேஜா 5 தடவை நீங்க பாப்பீங்க. சரியா? ஸோ இது யாரு கரெக்டா அதை அப்சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க வீட்டில்? என் ஒய்ஃப் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன மானிட்டர் பண்ணுறதே அவங்களோட வேலை. என்ன மானிட்டர் பண்றதே அவங்களோட வேலை. 5 தடவை கண்ணாடி பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் உங்க மனைவியும் நீங்க 5 தடவை கண்ணாடி பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உங்க அம்மா அதுக்கு அடுத்தபடி போய் நீங்க 10 தடவை கண்ணாடி பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக தியாகராஜன் அண்ட் ஃபேமிலி 50 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள். கங்க்ராச்சுலேஷன். அடுத்த கேள்வி மிஸ்டர் சுரேஷ்குமார் அண்ட் ஃபேமிலிக்கு போகுது. மிஸ்டர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு பிடித்த இந்த 1990 to 2000 இந்த பீரியட்ல நிறைய படங்கள் வந்தது இல்ல, அந்த பீரியட்ல வந்த ஹீரோயின் யார்? ரோஜா, மீனா, ரம்பா, நக்மா? ஓகே, காமிங்க. சுரேஷ்குமார் சொல்லுங்க சார். 1990s இருந்து 2000s வரைக்கும் வந்த ஹீரோயின்ல யாரை பிடிக்கும்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நீங்க ஒருத்தங்க பேர் சொல்லிருக்கீங்க. யாரு? ரோஜா மேடம். அவங்கள ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா பிடிக்கும். ஆனா உங்க ஒய்ஃப் எழுதும் போது என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு என்ன தவிர யாருமே பிடிக்காது, இருந்தாலும் நான் சும்மா எழுதுறேன் அப்படின்னாங்க. இல்ல, நம்மளுக்கு 4 பேர்த்தையும் பிடிக்கும். நீங்க ஒரு ஆப்ஷன் தான் எழுத சொன்னனால ஒன்னு எழுதுனேன். நீங்க பேசுறதுலாம் ஒரு டெலிவிஷன்ல பதிவாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ஒய்ஃப் இதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அடுத்த எபிசோட்லாம் நாங்க போயிடுவோம். ஆனா நீங்க வீட்டுக்கு தான் போகணும். இல்ல, 4 ரூம்ல நடக்கிறது அது சஸ்பென்ஸா தான் நடக்கும். யாருக்கு தெரியாது. பரவாயில்ல, அடி வாங்குறதுன்னு முடிவாயிடுச்சு. எங்க வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு போறேன். அதுவே பழகிடுச்சு. அப்படியா சார்? அவங்க அடிக்க நாம வாங்க, நாம வாங்க அவங்க அடிக்க. அதான உலகம், இயற்கை நீதி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வெளில எதுவுமே தெரியாம சிரிச்சிட்டு அந்த ஹேர்ல கிளிப் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்க வீட்டுல நான் தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு கெத்துல இருக்கீங்க பாருங்க நீங்க. சரி, இது யாரு கரெக்டா சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா 2 பேரும் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 பேருமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா உங்க நினைப்பு மிக மிக சரி. 2 பேருமே சரியா சொல்லியிருக்காங்க. சுரேஷ்குமார் ஃபேமிலி கெட்டிங் 100 points. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஐ எம் ஹாப்பி ஃபார் யுவர் ஃபேமிலி. அடுத்த கேள்வி மிஸ்டர் வெங்கடேசன் அண்ட் ஃபேமிலி. மிஸ்டர் வெங்கடேசன் எந்த பாட்டை ரொம்ப சத்தமா வச்சு கேட்டு ரசிப்பார்? மொத்தம் 4 பாட்டு இருக்கு. ஆப்ஷன் ஏ டண்டனக்கா, ஆப்ஷன் பி ராக்கமா கையத்தட்டு, ஆப்ஷன் சி ஒருவன் ஒருவன் முதலாளி, ஆப்ஷன் டி ஆளுமா டோலுமா? ஓகே, காமிங்க.
மிஸ்டர் வெங்கடேசன், எந்த பாட்டு நீங்க சத்தம் அதிகமா வச்சு கேட்பீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. என்ன பாட்டு? அது ராக்கமா கையை தட்டு. ஆ? ஏன் அந்த பாட்டு? அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இளையராஜா ஃபேனும் சரி, ரஜினி சார் ஃபேனும் சரி. அதனால அந்த பாட்டு சத்தமா வச்சு கேட்பீங்க. ஆமா. பட் இந்த கேள்வி யாரு பதில கரெக்டா சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அம்மா. பட் உங்க வைஃப் இதை சொல்லிருக்க மாட்டாங்களா? இல்ல, அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. வெரி நைஸ். அந்த நம்பிக்கை தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. வெரி குட். பட் மிஸ்டர் வெங்கடேசன், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ஒய்ஃபும் உங்க அம்மாவும் 2 பேரும் நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சரியா? ஆமா. அவங்களோட ஒரே பாஸ் டைமே நீங்க சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்றது தான். சரியா? உங்களோட எல்லா ரகசியங்களும் அம்மா மூலமா ஒய்ஃப்க்கு பாஸ் ஆயிடும். சரியா? சரி. அதனால இந்த ரகசியமும் பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். பட் இது நல்ல ரகசியம், பாஸ் ஆனது தப்பு இல்ல. உங்க அம்மா மனைவி 2 பேருமே ராக்கம்மா கையை தட்டுன்னு ரொம்ப சரியான பதில சொல்லிருக்காங்க. மாமியாரா மருமகளா. சோ 100 மதிப்பெண்கள். சோ இந்த ரவுண்டின் அடுத்த கேள்வி மறுபடியும் மிஸ்டர் தியாகராஜன் ஃபேமிலிக்கு. மிஸ்டர் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு நிறைய தனித்திறமைகள் இருக்கு. பட் உங்களுக்கு தெரிஞ்சு அவருக்கான ஒரு தனித்திறமை அப்படின்றத நீங்க எது சொல்லுவீங்க? ஓகே, காமிங்க. சபாஷ். மிஸ்டர் தியாகராஜன், அவங்க 2 பேரும் அவங்களோட தனித்திறமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் அவங்கள பார்த்தா எங்களுக்கு அப்படி ஒரு தனித்திறமை இருப்பா அப்படின்னு எனக்கே டவுட்டா இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப அழகா சின்ன வயசுல ஸ்கூல்ல முருகர் வேஷம் போட்டா நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு திறமையா அப்படின்னு நானே யோசிக்கிற மாதிரி இருக்கு. பட் உங்களுடைய தனித்திறமை என்னன்னு நீங்க சொல்றீங்க? டான்சிங் நல்லா பண்ணுவேன்னு சொல்லி எழுதிருந்தேன். டான்சிங்கா? டான்சிங் பயங்கரமான. என்ன டான்ஸ்லாம் ஆடுவீங்க நீங்க? அவ்வளோ ஃபோர்க்கு ஸ்டெப் எல்லாம் போடுறது இல்லை. சும்மா வீட்டில் இருக்கும்போது ஜாலியாக விளையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு. சும்மா அந்த வீட்ல மாதிரி தான். டான்ஸ்லாம்? ஆ வீட்ல டான்ஸ்லாம் ஆடுவார் அவரு? சும்மா உட்காந்துட்டே அப்படியே ஆடிட்டே தான் இருப்பாரு உட்காந்துட்டே ஆடினா earthquake-மா? எல்லாம் வெளில ஓடணும். இல்ல சும்மா உட்கார மாட்டாரு. உட்கார்றப்ப ஏதாச்சும் கையை கால் ஆட்டிட்டே தான் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்படியா? இது யார் சரியா சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க வீட்ல? எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் கரெக்டாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டான்ஸுக்கு முதல் ஆடியன்ஸ் அவங்க தான். அவங்க தானே அனுபவிக்கணும் எதுவாக இருந்தாலும். அவங்க தான் கடைசி ஆடியன்ஸும். பட் 2 பேருமே நீங்க சொன்ன டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மிகச்சரியா சொல்லிருக்காங்க. மாமியாரா மருமகளா. சோ இதன் மூலமாக 100 மதிப்பெண்கள் பெறுகிறார் தியாகராஜன் ஃபேமிலி. ஓகே, செம்ம கேள்வி இது. எனக்கு இந்த எபிசோட்ல ரொம்ப பிடிச்ச கேள்வியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சுரேஷ்குமார், ஒரு மிகப்பெரிய சண்டைக்கு பிறகு உங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கு என்ன வாங்கி தருவார்? ஓகே, காமிங்க. சுரேஷ்குமார், சொல்லுங்க சார். சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க என்ன வாங்கி தருவீங்க அடிக்கடி? அம்மா கிட்ட இருக்கும்போது சண்டை வந்துச்சுன்னா அம்மா அமைதியாக இருப்பாங்க, நான் அமைதியாக இருப்பேன், எதுவும் பண்ண மாட்டேன். ம் ஒய்ஃப்னா உடனே நேராக போய் கடைக்கு போயிட்டு ம் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு ம். அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படின்னா உங்க ஒய்ஃபோட கோவத்தின் மதிப்பு வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான்? மதிப்பு இல்லை, அன்பின் மதிப்பு. அன்பின் மதிப்பு. அதாவது மாத்தி நல்லா பேசுறாருங்க இவரு. இவரு இருக்காரு பாருங்க, செம்ம ஆங்கர் மெட்டீரியல் இவரு. அப்படியே மாத்தி மாத்தி பேசுறாரு. சரி, இதுக்கு யார் கரெக்டா பதில் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒய்ஃப் தான் கண்டிப்பாக பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன நிறைய ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுருக்காங்க போல இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இல்லையா? அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க சார். நாங்க யாருமே எதிர்பார்க்கல, சைட் டிஷ்னு எழுதிருக்காங்க. அதாவது மெயின் டிஷ்ஷை ஒய்ஃப் வாங்கி கொடுத்துட்டு சைட் டிஷ்ஷை பெத்த தாய்க்கு வாங்கி கொடுக்குறீங்களே, இதை நாங்க எங்க கொண்டு போய் சொல்றது? ஏதோ பையன் பாவம்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு மனைவி சொல்லியிருக்காங்க. பட் அம்மா வந்து வேற ஒரு விஷயத்த சொன்னதுனால உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் கிடைக்குது. மருமகா மாமியார் சுவாகா. அடுத்தது இந்த சுற்றின் கடைசி கேள்வி மிஸ்டர் வெங்கடேசன் அண்ட் ஃபேமிலிக்கு. உங்க மகன், உங்க கணவர், இவருடைய ஒரு சென்டிமெண்ட் அப்படின்றது என்ன? எந்த ஒரு விஷயத்தை ஒரு சென்டிமெண்டா அவர் கடைபிடிப்பார்? ஓகே, காமிங்க. மிஸ்டர் வெங்கடேசன் சார், சொல்லுங்க சார். அந்த சென்டிமெண்ட் என்ன? ராவு காலம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்ப்பேன். ஏன்னா அம்மா எங்கே வெளில போனாலும் ராவு காலத்தில் நேரத்தை பாரு, அதுக்கப்புறம் ஆர்மி எது இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ ராகு காலத்துல எங்கேயும் வெளில கிளம்ப மாட்டீங்க? வெளில கிளம்ப மாட்டேன், எந்த காரணமும் செய்ய மாட்டேன். வெரி நைஸ். இதுதான் நீங்க கடைபிடிக்கிற சென்டிமெண்ட். இதுக்கு உங்க வீட்ல யாரு கரெக்டா பதில் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் நினைக்கிறேன்.
ஓகே, 2 பேருமே இதுக்கு கரெக்டான பதில் சொல்லியிருப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்க அந்த வெள்ளந்தியான மனசுக்கு என்னுடைய நன்றியை மட்டும்தான் தெரிவிக்க முடியும். ஆனா உங்க அம்மா என்ன எழுதிருக்காங்கன்றது உங்க அம்மா கிட்டே கேட்போமா? ஆண்டி என்ன எழுதிருக்கீங்க? பணம். பணத்தை சென்டிமெண்டா கடைபிடிப்பாரா? அப்படின்னா கொடுக்கவே மாட்டாரா? அவரே வச்சுப்பாரா? பணத்தை கொஞ்சம் சென்டிமெண்டா பார்த்து வச்சுப்பான். பணத்தை பார்த்து வச்சுப்பா, அது ஒரு நல்ல சென்டிமெண்ட். அண்ட் உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? வேணாம் கோபால் வேணாம், அதை நான் சொன்னா நீங்க காணாம போயிடுவீங்க கோபால். உங்களுடைய சென்டிமெண்டா அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா கிரையிங்னு எழுதிருக்காங்க. அழுவீங்களாம். அழுவனா? ஆமா, கிரையிங் நீங்க எப்படி எழுதினீங்க? இல்ல பணம் கொஞ்சம் ரொம்ப இதுவா இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபீல் இவ கிரை பண்ணா அவன் சென்டிமெண்ட் ஆயிடுவான். மாத்தி எழுதிருக்கான். அவன் அழவே மாட்டான், இருக்கிறவாளதான் அழுடுவான். ஓகே, வெரி நைஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க அம்மா உங்களை பத்தி இப்படி ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. மாமியாரும் ஸ்வாஹா மருமகளும் ஸ்வாஹா. இத்துடன் இந்த சுற்று முடிவடைகிறது. ரொம்ப சந்தோஷமான இந்த சுற்றுல இவங்க எல்லாம் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ மிஸ்டர் தியாகராஜன் ஃபேமிலி இதுல வாங்கியிருக்கிற மதிப்பெண்கள் 150 மதிப்பெண்கள். அண்ட் மிஸ்டர் சுரேஷ்குமார் ஃபேமிலி அவங்களும் 150 மதிப்பெண்கள். மிஸ்டர் வெங்கடேசன் ஃபேமிலி எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 100 மதிப்பெண்கள். அண்ட் இதுதான் முதல் சுற்றுடைய முடிவு. ஆனா அடுத்தடுத்த சுற்றுகள்ல இந்த நிலவரம் மாறிக்கிட்டே இருக்கும். இதை நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல 2வது சுற்று இப்ப ஆரம்பிக்க போகுது. இந்த சுற்றின் பேர் என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும். உங்க மருமகளை பத்தி அவங்க வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் சம்பந்தப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் உங்ககிட்ட கொடுப்போம். அந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி நீங்க ஒரு 3 சம்பவங்களை எங்களுக்கு சொல்லணும். அந்த 3 சம்பவங்களை உங்க மருமகள், எல்லா மருமகள்களும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனி அறையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரா நீங்க சொல்ற இந்த 3 சம்பவங்களை அவங்களும் திருப்பி கரெக்டா சொல்றாங்களா அப்படின்றத பார்ப்போம். நீங்க சொன்ன 3ம் அவங்க சொன்ன 3ம் ஒரேடியா ஒத்து போச்சுன்னா 600 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஒருவேளை 2 தான் அவங்களால மேட்ச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா 400 மதிப்பெண்கள். ஒரு சம்பவம் தான் அவங்களால திருப்பி சொல்ல முடிஞ்சதுன்னா 200 மதிப்பெண்கள். ஒருவேளை ஒண்ணுமே அவங்க சொல்லலை அப்படின்னா மதிப்பெண்கள் எதுவும் கிடையாது. ஆனா இந்த சுற்றுடைய பேசிக் திங் என்னன்னா, மதிப்பெண்களை தாண்டி எந்த அளவுக்கு ஒரு மாமியார் மருமகளுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றத அவங்களே அவங்கள டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ரவுண்டாகவும் இது இருக்கும். அதே சமயத்தில் கணவர்களும் நீங்கள் இந்த ரவுண்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படின்றது தான் இந்த ரவுண்டுடைய அடிநாதம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரவுண்டுடைய முதல் சிச்சுவேஷன் மிஸ்டர் தியாகராஜன் ஃபேமிலிக்கு. அம்மா, உங்கள் மருமகளுக்கு நீங்கள் அடிக்கடி சொல்கிற அறிவுரை, அட்வைஸ் என்னம்மா? வீட்டில் வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு தரம் போடுவோம், அவங்க 2 தரம் கூட போடுவாங்க. அதெல்லாம் வேண்டாமான்னு சொல்லுவோம். போகிறது வீட்டில் ஏதாவது சொன்னாக்கா அட்வைஸ் சூட்டித்தனம் பண்ணாலாக்கா திட்டுவாங்க, அடிப்பாங்க. எனக்கு பிடிக்காது அது. என் எதிரில் குழந்தை திட்ட வேண்டாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவேன். சரி, அப்புறம் வேற ஒன்று? அதான் அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. சரி போ, அதுக்கும் வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. உங்க இஷ்டமா அவரை கேட்டுன்னு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ இந்த 3 விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ உங்களுடைய மருமகள் கிட்ட நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அவங்க சரியா மேட்ச் பண்ணி சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சோபனா, ஒரு மாமியார் மருமகள் இவங்களுக்குள்ள அடிக்கடி நிறைய கருத்து பரிமாற்றங்கள்லாம் நடக்கும். அதுல உங்க மாமியார் உங்களுக்கு அடிக்கடி பண்ற அட்வைசஸ் என்ன? ஒரு 3 அட்வைஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சமையல்ல உப்பு கரெக்டா பார்த்து போடணும்பாங்க. வெரி குட். குழந்தைய அடிக்கடிக்கு அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா, அவர் காலையில தூங்கிட்டு இருந்தாருன்னா நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். அத்தை காஃபி குடு, டீ ஏதாச்சும் குடு அப்படி சொல்லுவாங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இல்ல, அவங்கள எழுப்பியாச்சு நீங்க கொடுத்துரு அப்படி சொல்லுவாங்க. நான் வேண்டாத்த அப்படி சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. எழுப்பி குடு, சுடு தண்ணி வை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை தவிர நீங்க வீட்டுல டெய்லி பண்ற ஒரு விஷயம், உங்க துணிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது என்னது? மிஷின்ல போட சொல்லுவாங்க. நான் அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா இருந்துருவேன். சரி, மேபி அது சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல துணி மடிச்சு வைக்கிறதும் அதே மாதிரி நான் லேசியா இருந்துருவேன். அப்புறமா மடிச்சு வைக்கலாம், எப்பவுமே இப்பயே செய்யணும் அப்படிம்பாங்க அவங்க. நான் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். சோ அந்த ஒரு விஷயமும் இருக்கு. சோ நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதுல எத்தனை விஷயங்கள் உங்க அத்தை உங்க மாமியார் கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல? கண்டிப்பா. சோ கிளம்பி இங்க வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே அதை பார்க்கலாம். சோபனா, இப்போ உங்க மாமியார் நீங்க சொன்னதுல எந்த அளவுக்கு சரியா சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரெடி?
வீட்டில் வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆ நாங்கள் ஒரு தரம் போடுவோம், அவங்க 2 தரம் கூட போடுவாங்க. ஆ அதெல்லாம் வேண்டாமான்னு சொல்லுவோம். ம் குழந்தை வீட்டில் ஏதாவது சொன்னாக்கா சூட்டித்தனம் பண்ணாலாக்கா திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆ எனக்கு பிடிக்காது அது. அதான் அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆ சரி போ, அதுக்கும் வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆஹா. உங்கள் இஷ்டமா அவரை கேட்டுன்னு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ மொத்தத்தில் இதில் ஒன்றே ஒன்று தான் பொருந்தி போகுது. குழந்தைங்களை நீங்கள் அடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடிக்கடி அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறீங்க அப்படின்றாங்களே, அது உண்மைதான். அது உண்மைதான். இப்போ ஒத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ சொல்லியிருக்கணும்ல. ஆமா. நீங்கள் சொன்னதில் அட்லீஸ்ட் ஒரு சம்பவமாவது அவங்க சொன்னதோட மேட்ச் ஆயிருக்கு. தியாகராஜன் அண்ட் ஃபேமிலி இதன் மூலமாக 200 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். போங்க உங்க ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததாக மிஸ்டர் சுரேஷ்குமார் ஃபேமிலி. ஸோ ஆண்டி, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். உங்க மருமகளுக்கும் உங்க மகளுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன? ஒரு 3 விஷயங்கள் சொல்லுங்க. என்னோட பொண்ணும் குழந்தைங்கள ரொம்ப கண்டிப்பாக கண்டிஷன் பண்ணி நல்லா படிக்க வைப்பாங்க. அதே மாதிரி மருமகளும் அதே மாதிரி தான் கண்டிஷன் பண்ணி படிக்க வைப்பாங்க. அடுத்தது மருமகளுக்கும் அப்பாவை தான் பிடிக்கும், அவங்க கணவரை தான் பிடிக்கும். மகளுக்கும் அப்பாவை தான் பிடிக்கும், கணவரை தான் பிடிக்கும். ரொம்ப அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப ஒரே இதா ஈக்குவலா இருப்பாங்க. ஓகே, அப்புறம் அவங்க வெளியில அவுட்டிங் போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப 2 பேருக்குமே அவுட்டிங் போகணும்னா ரொம்ப விருப்பப்படுவாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்க கொடுத்த இந்த உதாரணங்களை அவங்க சரியா சொல்றாங்களா அப்படின்றத பார்க்கலாம். மிஸ்ஸஸ் கவிதா, ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்விதான் உங்க மாமியார் கிட்ட கேட்டோம். உங்களுக்கும் அவங்களுடைய சொந்த மகளுக்கும் உள்ள ஒற்றுமை, 2 பேருக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து அவங்க பொண்ணு கூட இருக்கும்போது அவளும் அதிகமா வெளியில எங்கேயும் போக மாட்டாங்க. சிஸ்டர்லாம் ரொம்ப ஹோம்லியா இருப்பாங்க. பட் என்கிட்ட இருக்கும்போது அத்தையை கொஞ்சம் அவுட்டிங்ல நிறைய கூட்டிட்டு போவாங்க, அது விரும்புவாங்க. ஸோ எங்க போனாலும் நான் அவங்களை கொஞ்சம் வெளியில எல்லாம் கூட்டிட்டு போவேன், அது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் பசங்களை கொஞ்சம் கேர் எடுத்து படிக்க வைப்பேன். அப்புறம் என் பசங்க கொஞ்சம் ஸ்டாண்டப் காமெடி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை என்கரேஜ் பண்ணி ஏதாவது ப்ரோக்ராம் எல்லாமே நான் தனியாக கூட்டிட்டு போவேன். ஓகே, ஸோ இது சரியா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்க அத்தை என்ன இதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா. அப்ப கிளம்பி இங்க வாங்க, சேர்ந்து பார்க்கணும். பொண்ணும் குழந்தைங்கள ரொம்ப கண்டிப்பாக கண்டிஷன் பண்ணி நல்லா படிக்க வைப்பாங்க. அதே மாதிரி மருமகளும் அதே மாதிரி தான் கண்டிஷன் பண்ணி படிக்க வைப்பாங்க. அடுத்தது மருமகளுக்கும் அப்பாவை தான் பிடிக்கும், அவங்க கணவரை தான் பிடிக்கும். மகளுக்கும் அப்பாவை தான் பிடிக்கும், கணவரை தான் பிடிக்கும். ரொம்ப அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப ஒரே இதா ஈக்குவலா இருப்பாங்க. ஓகே, அப்புறம் அவங்க வெளியில அவுட்டிங் போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப 2 பேருக்குமே அவுட்டிங் போகணும்னா ரொம்ப விருப்பப்படுவாங்க. சரி, நீங்க சொன்னதுல 2 விஷயங்கள் சரியா பொருந்தி போகுது. உங்க குழந்தைகள் படிப்பு விஷயத்துல நீங்க கண்டிப்பு காட்டுறது, அப்புறம் அவுட்டிங் போறது, இது 2மே மேட்ச் ஆகுது. 2 விஷயங்கள் ஒத்து போகிறதுனால மிஸ்டர் சுரேஷ்குமார் அண்ட் ஃபேமிலிக்கு இதன் மூலமாக 400 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. வெல் டன். மிஸ்டர் வெங்கடேஷ், சொல்லுங்க ஜி. அண்ட் ஃபேமிலி. ஆண்டி, சொல்லுங்க. உங்களுடைய மருமகள் கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல ஒரு 3 விஷயங்கள் சொல்லுங்க. நான் டெய்லி 3 மணிக்கு எழுந்துப்பேன். 3 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக எழுந்துருவேன். 3:10 அது தாண்டாது என்னோட எழுந்துக்கிறது. அவளை எழுப்புவேன், எழுந்துக்க மாட்டான். 6:30க்கு எழுப்பினா 6:45க்கு எழுந்துப்பா. கொஞ்சம் அதை எழுந்துக்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். எழுந்துனா கூட எழுந்துக்கிறது கிடையாது. அது கொஞ்சம் மாதிரி சொல்லணும். அடுத்தது எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ஸ்வீட் சாப்பிடுவோம். இப்போ பூரிக்குன்னா மாம்பழ ரசம் போட்டு சாப்பிடுவோம். சப்பாத்திக்கு இந்த தயிர் சக்கரை அதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சம் ஸ்வீட் எங்கள் வீட்டில் நிறைய நடக்கும். ஸ்வீட்டுனா ஓடுவோம். வாயில போட்டா கூட வாந்தி எடுக்கிற கேஸ். யாரு? அவதான். ஸ்வீட்டே சாப்பிட மாட்டான். சாபாஷ். பிடிக்கலன்னா நீங்க எப்படி கம்பல் பண்ண முடியும்? சாப்பிட்டா என்ன, நல்லா இருக்கும்ல உடம்பு. ஸ்வீட் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்குமா? ஆமா, சாப்பிட்டு பாருங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லல. சுகர் இல்லாத சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? சாப்பிடலாம்ல. நாங்க சாப்பிடும்போது அவ வாய் பாப்பாளா? ஆமா இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வயிறு வலிக்குல்ல? எனக்கு வயிறு வலிக்குதா இல்லையோ, சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொரு சைட் டிஷ் பண்ண வேண்டாம்ல எனக்கு? அவளுக்குன்னு ஒரு சைட் டிஷ் பண்ணும்ல. எந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சுயநலம். எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்வீட் பிடிக்காதவங்களுக்கு அது ஒண்ணு சாப்பிட்டா ஃபினிஷ் ஆயிடும். சாப்பிட்றதே கிடையாது. ஸ்வீட்டுக்கிட்டே போக மாட்டோம். சாப்பிட்றதே கிடையாதுன்னா பண்ணவும் தெரியாது, சாப்பிடவும் தெரியாது. உங்களோட குறை நிறைய இருக்கு. அது நிறைய இருக்கு.
இன்னொன்று நிறைய ஜுவல்லரிஸ், அதாவது இந்த நான் என்னோட இதில் சொல்லணும்னா பிபி தலைன்னு சொல்லுவோம் நாங்கள். நான் வாங்கினா கோல்டு வைரம் அதில் போட்டால் வச்சு வாங்கினா துட்டு வரும். அவள் நிறைய இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் வாங்குவா. எங்கேயாவது ஒரு கடை டீநகரில் பார்த்தா போதும் நுழைஞ்சிருவாங்க அம்மா. இது வாங்குறது காதில் வாங்கலாமா, கழுத்தில் வாங்கலாமா, காதில் வாங்க எல்லாம் வாங்கிட்டு வருவோம். நிறைய வாங்கிட்டு வருவோம். வீடு ஃபுல்லாக அவளுக்கு தான் இருக்கும் இப்போ. ஓகே, இப்போ உங்களுடைய மருமகள் கிட்ட நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து சரியா மேட்ச் பண்ணி சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். மிஸ்ஸஸ் சோபனா வெங்கடேஷ், சொல்லுங்க. உங்க மாமியார் உங்ககிட்ட எதிர்பார்க்கும் விஷயங்கள் என்னென்னு கேட்டிருந்தோம். ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதே சொல்றீங்களான்றத பார்க்கணும்னா ஸோ என்னென்னலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட நீங்க சொல்லியிருக்காங்களா? சீக்கிரம் எழுந்துருன்னு சொல்லுவாங்க. எழுந்துக்கிறதுக்கு என்ன? நான் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். So நான் நைட் கொஞ்சம் லேட் நைட் வருவேன். ரொம்ப ஒரு 8:30 9 ஆயிடும். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு தூங்கறதுக்கே டைம் ஆயிடும். சரி. ஸோ எழுந்துக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க மார்னிங் கோயில் போவாங்க. ஸோ அது எதிர்பார்ப்பாங்க. அது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒன்று நிறைய ஜுவல்ஸ்லாம் வாங்க, ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு இதெல்லாம் நான் நிறைய வாங்குவேன். ஏன் வாங்குறீங்க? எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்? ஆமா. அவங்களுக்கு பிடிக்கும் தெரியுமா? இல்ல வாங்குவேன் ஆனா போட்டுக்க மாட்டேன். பிடிக்கும் வாங்குவேன் ஆனா போட்டுக்க மாட்டேன். அதுவே சொல்லுவாங்க, திட்டுவாங்க. நிறைய வாங்குறேன் ஆனா அது உள்ள தூங்குறது அப்படி சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் மேபி சொல்லிருக்கலாம். அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆவேன். எந்த ஒரு சின்ன விஷயமும் நான் ஒரு ரொம்ப ஈஸியா எடுத்துக்க மாட்டேன். எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்க ஈஸியா எடுத்துக்க மாட்டீங்க? ரொம்ப டென்ஷன் ஆவேன். ஓகே, நீங்க சொன்ன இந்த 3 விஷயமும் அவங்க சொன்ன 3 விஷயமும் ஒத்து போதா அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா. அப்ப நாங்க லெட்டர் போடுறோம், போயிட்டு வாங்க. அட இங்க வாங்கம்மா பார்க்கலாம். சோபனா, பயங்கரமான ஆன்சர்ஸ்லாம் சொன்னீங்க. நீங்க ஒரு சைடு ஒரு ஆன்சர் சொல்றீங்க. உங்க மாமியார் வந்து கலகலப்பா இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நடுவில் பாவம் அவரோ ஹஸ்பண்ட் வேற தனியா. உங்க ஃபேமிலியே ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ நடத்தினா கன்ஃபார்மா ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். சரி, உங்க மாமியார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். நான் டெய்லி 3 மணிக்கு எழுந்துப்பேன். அவளை எழுப்புவேன், எழுந்துக்க மாட்டான். 6:30க்கு எழுப்பினா 6:45க்கு எழுந்துப்பா. கொஞ்சம் அதை எழுந்துக்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ஸ்வீட் சாப்பிடுவோம். இப்போ பூரிக்குன்னா மாம்பழம் ரசம் போட்டு சாப்பிடுவோம். ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன். சாபாஷ். பிடிக்கலன்னா நீங்க எப்படி கம்பல் பண்ண முடியும்? சாப்பிட்டா என்ன, நல்லா இருக்கும்ல உடம்பு. இன்னொன்று நிறைய ஜுவல்லரிஸ், அதாவது இந்த நான் என்னோட இதில் சொல்லணும்னா பிபி தலைன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வாங்குறது காதில் வாங்கலாமா, கழுத்தில் வாங்கலாமா, காதில் வாங்க எல்லாம் வாங்கிட்டு வருவோம். நிறைய வாங்கிட்டு வருவோம். வீடு ஃபுல்லாக அவளுக்கு தான் இருக்கும் இப்போ. ஓகே, என்னங்க இது ஹோம்ஒர்க் பண்ணாத குழந்தை மாதிரி முடிக்கிறீங்க. நீங்க சொன்னதுல எத்தனை விஷயம் மேட்ச் ஆயிருக்கு? உங்க மாமியார் சொன்னதுலயும் நீங்க சொன்னதுலயும் 2 விஷயம் மேட்ச் ஆயிருக்கு. ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்கீங்க. பட் ஒன்னே ஒன்று, இந்த ஸ்வீட் அப்படின்றது ஒன்று அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. ஏன் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே இப்படி உங்களுக்கு இப்பவும் சின்ன வயசு தான்? அந்த நெய் கீ அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. அப்படியா? பரவாயில்ல. பட் லுக்ஸ் லைக் இங்க ஸ்வீட்டே சாப்பிடலன்னா கூட இட் லுக்ஸ் லைக் a very sweet family. 2 விஷயங்கள் சரியா ஒத்து போனதுனால உங்க குடும்பத்துக்கு, மிஸ்டர் வெங்கடேஷ் குடும்பத்துக்கு 400 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது இந்த சுற்றுலா. தேங்க்யூ. போங்க. இரண்டாவது சுற்றோட முடிவுல இந்த அணிகள் எடுத்திருக்கும் மதிப்பெண்களை பார்க்கலாம். முதல்ல மிஸ்டர் தியாகராஜன் ஃபேமிலி 200 மதிப்பெண்கள். மிஸ்டர் சுரேஷ்குமார் ஃபேமிலி 400 மதிப்பெண்கள். அண்ட் மிஸ்டர் வெங்கடேஷ் ஃபேமிலி அவங்களும் 400 மதிப்பெண்கள். ஸோ இதன் மூலமா 2 சுற்று முடிவடைஞ்சிருச்சு. இன்னும் 2 சுற்று பாக்கி இருக்கு. அடுத்ததா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பஸர் ரவுண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு ஆக்டிவிட்டி ரவுண்ட். இது எல்லாத்தையும் தாண்டி யார் இன்னைக்கு வின்னர் அப்படின்றது தெரிய போகுது. அதுக்கெல்லாம் 2 ரவுண்ட் ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சிருக்கு. இப்போ 3வது ரவுண்ட் இன்னும் பரபரப்பா ஒரு T20 மேட்ச் மாதிரி போக போகுது. இந்த ரவுண்டுடைய பேரு நான் அடிக்கடி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்களும் ஒரு தடவை சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த ரவுண்டுடைய பேர் என்ன தெரியுமா? அடிப்பேன் சொல்லி என் மாமியாரு கில்லி. இந்த ரவுண்டுடைய கிரவுண்ட் ரூல் ஒன்னே ஒன்று தான். பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்குறது. ஓகே, ரொம்ப ஈஸியா ஜெனரல் நாலேஜ் பேஸ் பண்ண கேள்விகள் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியா. ஓகே, ரொம்ப கஷ்டமான கேள்விகள்லாம் எதுவுமே இருக்காது. அந்த கேள்விக்கு உங்க மாமியாருக்கு பதில் தெரியுமா அப்படின்ட்டு நீங்க ஒரு செகண்ட் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஸர் பிரஸ் பண்ணும். சரியா? இதுதான் வந்து ரூல். ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணி நீங்க கரெக்டான பதில சொன்னீங்கன்னா 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும். பஸர் பிரஸ் பண்ணி தப்பான பதில் சொன்னீங்கன்னா -100. அதே மாதிரி பஸரை பிரஸ் பண்ணிட்டு எதுவுமே தெரியாம எங்கேயே வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கும் மைனஸ் மார்க்ஸ் இருக்கு. அதனால
பஸர் பிரஸ் பண்ணும்போது யோசிச்சு பிரஸ் பண்ணுங்க. உங்க மாமியாருக்கு இந்த பதில் தெரியுமா அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்து பிரஸ் பண்ணுங்க. ஓகே, ஒன் செகண்ட், அவங்க கிட்ட உங்களுக்கு தெரியுமா அத்தன்னு கேட்டுட்டு சொல்லலாம். அவங்க கிட்ட ஆன்சரே சொல்லி கொடுங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்ன கதையெல்லாம் வேஸ்ட்டுப்பா. இல்லம்மா, அவங்களுக்கு தெரியுமா நீங்க திங்க் பண்ணிட்டு தான் பிரஸ் பண்ணும். தெரியும்? ஸோ ரெடியா? இதுதான் முதல் கேள்வி. அதிக நேரம் தூங்கும் இதிகாச கேரக்டர் யார்? தியாகராஜன் ஃபேமிலி அடிச்சிட்டாங்க. ஆண்டி சொல்லுங்க. கும்பகர்ணன். கும்பகர்ணன் என்பது மிகச் சரியான பதில். வாவ்! 100 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் மிஸ்டர் தியாகராஜன் ஃபேமிலி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, மின் தூக்கி அப்படின்னு ஒரு தமிழ் பெயர் இருக்கு. இதுக்கு ஆங்கில பெயர் என்ன? வெங்கடேஷ் ஃபேமிலி அடிச்சிட்டாங்க. ஆண்டி வாங்க, 3 மணிக்கு நீங்களா சொல்லுங்க. லிஃப்ட். லிஃப்ட் என்பது மிக சரியான பதில். சோ இதன் மூலமாக வெங்கடேஷ் ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. அடுத்த கேள்வி, கதகளி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? அடிச்சாங்க பாருங்க சுரேஷ்குமார் ஃபேமிலி. ஆண்டி சொல்லுங்க. கேரளா. சரியான பதில், 100 மதிப்பெண்கள். நாயகன் படம் பார்த்திருக்கீங்களா? ஓகே, அந்த படத்துல ஒரு சின்ன பையன் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஃபிலிம் கமல் சார் கிட்ட வந்து நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு கமல் சார் என்ன பதில் சொல்லுவாரு? சொல்லுங்க 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 சொல்லுங்க. இதுக்கு பதில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அம்மா, நீங்க சொன்னதாமா ரைட் ஆன்சர். தெரியாதுன்னு நீங்க ஆன்சரை சொன்னீங்களா இல்ல ஆன்சரையே சொன்னீங்களா அப்படின்றது உங்களுக்கே இப்ப தெரியாது. சோ இதன் மூலமாக மிஸ்டர் தியாகராஜன் ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள். கங்க்ராச்சுலேஷன். ஓகே, இப்ப பயங்கரமான ஒரு பழமொழியை கேட்க போறோம். நல்லா கேட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா நீங்க சொல்லிட முடியும்னு நினைக்கிறேன். அண்ணனோட ஒட்ட மாட்டான், ஆனா தம்பியோட ஒட்டுவான். அவன் யார்? அடிச்சாங்க பாருங்க காலிங் பெல்ல. வெங்கடேஷ் ஃபேமிலி. உரல். உரல். சரி, நான் என்ன சொல்றேன்? அண்ணன்னு சொல்லுங்க. அண்ணன். அப்புறம் தம்பி. உதடு. இப்ப சொல்லுங்க. உரல் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் நாங்க 10 ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உதடு அப்படின்னு. பட் உரல் நீங்க சொன்னது தப்பான பதில். ஸோ அதனால உங்களுக்கு -100. சரியா? 50 வச்சு கூடாது. ஒரு 50 வச்சு கூடாதா? சரி, -150. நீங்களே ஆசைப்பட்டு கேட்டீங்க. ஆக்சுவலா இதுக்கான சரியான பதில் அண்ணன்னு சொன்னா ஒட்டாது, தம்பின்னு சொன்னா ஒட்டும். உதடு. சரியா? அடுத்த கேள்வி, 1 மணி நேரத்துல எத்தனை 5 நிமிஷம் இருக்கு? கவிதா பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ சுரேஷ்குமார் ஃபேமிலி இதுக்கு ஆன்சர் பண்ண போறாங்க. ஆண்டி சொல்லுங்க. என்ன ஆண்டி கையில பிட்டு எழுதிருக்கீங்களா? 10. ஓகே, 10 5 நிமிஷம் இருக்கு இல்லையா? எப்படி சொல்லுங்க? ஒவ்வொரு 5 நிமிஷத்தையும் கணக்கு போட்டேன். ஒவ்வொரு 5 நிமிஷத்தையும் கணக்கு போட்டு வெக்கப்பட்டு அப்படி இப்படி திரும்பி பார்த்து 10ன்னு தப்பா பதில் சொல்லிருக்கீங்க. சோ 1 மணி நேரத்துல மொத்தம் 12 5 நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த பதிலை நீங்க 10ன்னு தப்பா சொல்லி 100 மதிப்பெண்களை இழந்துட்டீங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி. 12 ராசி இருக்கு தெரியுமா? செம்ம ஈஸி. ஓகேவா? இந்த 12 ராசியில 12வது ராசி என்ன? அடிச்சாங்க அங்க வெங்கடேஷ் ஃபேமிலி பெல் அடிச்சிட்டாங்க. ஆண்டி சொல்லுங்க. மீன ராசி. கண்டிப்பா தெரியுமா? ஆர் யூ ஷூர்? 12 ராசி பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும், ஆனா இப்ப கொஞ்சம் டென்ஷன்ல தப்பா சொல்லிடுறேன். நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க ஆண்டி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருஷிகம், தனு, மகரம், கும்பம், மீனம். வாட் a lovely thing. ஆனா பாருங்க, 12 ராசி சொன்ன இவங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. கடைசி ராசியை கரெக்டா சொன்ன வெங்கடேஷ் ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள். மிக சரியான பதில். இப்ப நான் ஒரு படத்தோட கதையை சொல்ல போறேன். சரியா? 4 வரியில் இந்த கதையை சொல்லுவேன். இது எந்த படம் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணி சொல்லணும். ஒரு அப்பா அம்மாக்கு 4 பசங்க பிறகுறாங்க. அந்த 4 பசங்களும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனா காலத்தின் சூழ்நிலையால அவங்க எல்லாருமே பிரிஞ்சிடுறாங்க. ஓகே, அதுல ஒருத்தன் திருடனா வளர்றான், ஒருத்தன் பெரிய பணக்காரனுக்கு தத்து புள்ளியா போய் வளர்றான், இன்னொருத்தன் சமயக்காரரா போறான், இன்னொருத்தன் ஃபயர் சர்வீஸ்ல ஒர்க் பண்றான். இந்த 4 பசங்களும் அவங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல மீட் பண்றாங்க.
அப்போதான் அவங்க அப்பா அம்மாவையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி தன்னுடைய ஃபேமிலியை ஏமாத்தினவங்கள பழி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு சின்ன சுச்சுவேஷனில் அவங்க எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேருது. அடிச்சாங்க பாரு ஒரு பெல்லு வெங்கடேஷ் ஃபேமிலி. சொல்லுங்க. மைக்கேல் மதன காமராஜ். மைக்கேல் மதன காமராஜன் என்பது மிக சரியான பதில். ஆண்டி டெய்லி காலைல கோவிலுக்கு போகிறது வேஸ்ட் ஆகவே போகலை. எல்லா கேள்விகளுக்கும் டான்னு பதில் சொல்கிறாங்க. இந்த ரவுண்ட் ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிந்தது. இப்போ யார் யார் என்னென்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மிஸ்டர் தியாகராஜன் ஃபேமிலி இப்போ எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னா இந்த ரவுண்டில் 200 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். கங்க்ராச்சுலேஷன். அண்ட் மிஸ்டர் சுரேஷ்குமார் ஃபேமிலி இந்த ரவுண்டில் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தா கூட சேஃபாக இருந்திருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிக்கிட்டு பாவம் இருந்த பார்க்கு போச்சு. மதிப்பெண்கள் எதுவும் இல்லை. வெரி வெரி சாரி ஆண்டி, தப்பா நினைக்காதீங்க. அண்ட் அடுத்ததாக மிஸ்டர் வெங்கடேஷ் ஃபேமிலி ஒரு விஷயத்த மைனஸ்ல சொன்னாங்க. பட் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அதனால அந்த சுச்சுவேஷன்ல இருந்து. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க சொன்ன பதில் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால இந்த ரவுண்ட்ல அவங்க பெரும் மதிப்பெண்கள் 200 மதிப்பெண்கள். வெல் டன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இறுதி சுற்றுக்கு வந்திருக்கோம். இப்போ டோட்டலா இந்த 3 சுற்றுகள்லயும் இவங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம சொல்லிடலாம். தியாகராஜன் அண்ட் ஃபேமிலி டோட்டலா இது வரைக்கும் எடுத்திருக்க மதிப்பெண்கள் 550 மதிப்பெண்கள். வெல் டன். அண்ட் மிஸ்டர் சுரேஷ்குமார் ஃபேமிலி இது வரைக்கும் எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் அதே 550 மதிப்பெண்கள். பட் மிஸ்டர் வெங்கடேஷ் ஃபேமிலி கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி இது வரைக்கும் எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் 700 மதிப்பெண்கள். பட் என்னதான் மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றது இந்த ரவுண்ட்ல ப்ரூவ் ஆயிடும். ஏன்னா இந்த ரவுண்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி உங்களுக்காக கொடுக்கப்படும். யார் இது வரைக்கும் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் பெர்ஃபார்ம் பண்ணணும். சரியா? நாங்கள் கொடுக்குற ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே இதை நீங்கள் பண்ணி முடிக்கிறீங்களா, இல்லாட்டி எவ்வளோ மேக்ஸிமம் இதில் நீங்கள் எவ்வளோ ரெக்கார்ட் செட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க். அதுக்கப்புறம் வர அணிகள் அவங்க செட் பண்ண ஸ்டாண்டர்டோட கொஞ்சம் கம்மி டைம்லேயே நீங்கள் இதை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரவுண்டுடைய மொத்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக யார் டாப்ல இருக்காங்களோ அவங்க கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யார் கம்ப்ளீட்டாக பாட்டமில் இருக்காங்களோ அவங்க அப்படியே டாப்பில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி மாமியாரை மாட்டி விட்டு மருமகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களோ இந்த தடவை மருமகளை மாட்டி விட்டு மாமியார்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த ரவுண்டை நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லார் மாமியார் முகத்துலையும் எவ்வளோ சந்தோஷம். அதுவும் வெங்கடேஷ் அம்மா முகத்தில் 5 கிலோ மைசூர் பாக்கா சாப்பிட்ட சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. முதல்ல அப்படின்னா வெங்கடேஷ் ஃபேமிலி தான் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ரொம்ப அழகா வந்து சோபனா இப்படி கையை நீட்டிப்பாங்க. நீங்க என்ன பண்ணும், உங்க மருமகள் கைக்கு மருதாணி வச்சு அழகு பார்த்து நீங்க இப்போ ஒரு டபரா, ஒரு சாசர், ஒரு டம்ளர், ஒரு சாசர், ஒரு டம்ளர், ஒரு சாசர், ஒரு டம்ளர், இந்த மாதிரி ஒரு கையிலையும் நீங்க வச்சுக்கிட்டே போகணும். ஓகே? ஸோ 100 செகண்ட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்கிறீங்க, அவங்க எவ்வளோ மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ சோபனா அப்படி வாங்க. இந்த ரவுண்டுடைய பேரு என் மருமகள் சூப்பர் ஸ்டார். ஆண்டி ரெடி? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வச்சாங்க சாசர், வச்சாங்க சாசர், வச்சாங்க டம்ளர், வச்சாங்க டம்ளர் 2. எனக்கு என்னமோ கன்ஃபார்மாக 3லே கீழே வந்துடும் தோணுது. பாத்தீங்களா பாத்தீங்களா ஆடுது பாத்தீங்களா? இன்னொரு கை வெட்டியா தானே இருக்கு. மெதுவா வைங்க. எனக்கு என்னமா ரைட்டு கீழே, ரைட் அவுட், ரைட் அவுட். 45 செகண்ட் போயிருக்கு ஆண்டி. எனக்கு பயமா இருக்குது. 55 செகண்ட் போயிருக்கு ஆண்டி. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அதப்பா ஸோ ஒரு அட்டெம்ப்ட் ஃப்ளாப். மொத்தம் 8 டம்ளர் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து -2 போயிடுச்சு. லாஸ்ட் ஃபைனல் 10 செகண்ட்ஸ். முடிஞ்சா இன்னும் ஒன்று ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஆண்டி நீங்க இது வரைக்கும் வந்து 8 டம்ளர் அடிக்கிருக்கீங்க. ஸோ இதை இந்த 100 செகண்ட்குள்ள இவங்க எப்படி பண்றாங்க, எப்படி பிரேக் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அவங்க இதை விட 1 டம்ளர் அதிகமாக வச்சு கிட்டத்தட்ட 100 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ ஆர் கோயிங் டு பி த வின்னர்ஸ் ஆஃப் திஸ் ரவுண்ட். இதன் மூலமா நீங்க கம்ப்ளீட்டா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா?
ரெடியா? Your time starts now. மெதுவா எடுக்குங்க ஆண்டி, எந்த வித அவசரமும் இல்லை. ஸ்லோவா பண்ணுங்க, எந்த அவசரமும் இல்லை. கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்காண்டா. ஸோ 40 seconds ஆயிடுச்சு. அதுல 1 attempt ஃபெயிலியர். ஜிங் ஆண்டி 60 செகண்ட் ஆயிடுச்சு. சூப்பர் ஆண்டி, கன்ஃபார்மா இந்த தடவை விழுன்னு நினைக்கிறேன். வேண்டான்னு வச்சீங்கன்னா 2 பேரும் டை பிரேக்ல தான் வருவீங்க. ஒன்னே ட்ரை பண்ணுங்க. 5 4 3 இப்ப நீங்க வைக்கலன்னா கூட பரவாயில்ல. மொத்தமா 8 and 2 attempt ஃபெயிலியர்னால நீங்க 8 for 2. ஓகே, அதனால நீங்க போய் உங்க பிளேஸ்ல நில்லுங்க. Thank you so much. Well done, well tried. So இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல மிஸ்டர் சுரேஷ் குமார் ஃபேமிலி எந்தவித பிரச்சனை இல்லாம இதை அடுக்கி தள்ளிட்டாங்க அப்படின்னா they are going to be the winners of this round. Time starts now. போதும், அதுக்கு மேல வெயிங்கம்மா. ஆண்டி 40 செகண்ட்ல நீங்க 4 தான் அடிக்கிருக்கீங்க. பட் இவங்களுக்கு மட்டும் எப்படி விழாம இருக்கு? 50 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கவிதாவுடைய கை நடுங்கிறத பார்க்கும்போது அடுத்த 5 செகண்ட்ல ஒரு அசம்பாவிதம் நிகழலாம்னு எனக்கு தோணுது. கையை கொஞ்சம் கீழே இறக்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேரண்டிலாம் இருக்கான்னு பாக்குறீங்களா? சபாஷ், வாட் அ லவ்லி லவ்லி ஆண்டி. 80 செகண்ட்ஸ் கம்ப்ளீட்டட். ஆண்டி கேர்ஃபுல்லா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. என்ன அடுக்கிறது நிறுத்திட்டீங்க? ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமே. லாஸ்ட் 8 செகண்ட்ஸ் இருக்கு. ஆண்டி ஏதாவது ட்ரை பண்ணலாம், பண்ணோன்னா பண்ணுங்க. 6 5 4 3 2 1. வெல் டன் ஆண்டி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். 8 கப் அண்ட் சாசர் அடிக்கிருக்காங்க. அந்த 8 கப் அண்ட் சாசர் எதுவுமே கீழே விழல. கடைசி வரைக்கும் ரொம்ப அழகா பார்த்து ஸ்டேபிளா வச்சிருக்காங்க. அதனால இந்த ரவுண்டுடைய மொத்த மதிப்பெண்களான 600 மதிப்பெண்களை பெறுகிறார்கள் சுரேஷ் குமார் அண்ட் ஃபேமிலி. சோ ஃபைனல் ரவுண்ட்ல எல்லாரும் என்னென்ன மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல சுரேஷ் ஃபேமிலி இந்த ரவுண்ட்ல 600 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. வெல் டன். அண்ட் அடுத்ததாக இந்த ரவுண்ட்ல மேக்ஸிமம் கடைசி வரைக்கும் போராடி ஒரே தடவை தான் எல்லா கப்பும் கீழே வந்தாலும் திருப்பி எடுத்து அடுக்கி வச்ச வெங்கடேஷ் ஃபேமிலிக்கு 400 மதிப்பெண்கள் கண்டிப்பா தரலாம். வெல் டன். மிஸ்டர் தியாகராஜன் ஃபேமிலி ரொம்ப சிறப்பாக விளையாடினாங்க. பட் கடைசி நிமிஷத்துல டோட்டலாக காணாம போயிடுச்சு. அதனால அவங்களுக்கு மதிப்பெண்கள் எதுவும் எங்களால் தர முடியல. ரொம்ப தப்பா நினச்சிக்காதீங்க. பட் யூ பீன் அ ஃபென்டாஸ்டிக் பார்ட்டிசிபென்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா the total scores is going to come right now. தியாகராஜன் ஃபேமிலி மொத்தமாகவே எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னா 550 மதிப்பெண்கள். வெல் டன். சுரேஷன் ஃபேமிலி 1150 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அண்ட் மிஸ்டர் வெங்கடேஷன் ஃபேமிலி ரொம்ப சிறப்பா விளையாடி 1100 மதிப்பெண்கள். 50 மதிப்பெண்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சது இன்னைக்கு யாரு அப்படின்னா இரண்டாவது அடியான மிஸ்டர் சுரேஷ் குமார் அண்ட் ஃபேமிலி. அண்ட் இந்த நிகழ்ச்சியின் வினர்ஸ் சுரேஷ் ஃபேமிலி. கொஞ்சம் இங்க வாங்க. ஒரு குடும்ப தலைவரா நீங்க ஃபீல் பண்ற விஷயத்தை சொல்லலாம். இந்த 11 வருஷத்துல பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் இந்த லேர்ன் பண்ணி இந்த 11 வருஷத்துல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி யாருக்கு யார் விட்டு கொடுத்து போகணும் என்னன்றதை நம்ம கத்துக்கிறோம். அந்த விஷயத்துல இங்க வந்து பார்க்கும்போது இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம தெரியாம விட்டுட்டோம் அப்படிங்கிறத ஏர்ன் பண்ணி இங்க நல்லா
ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜாக எனக்கு கிடைச்சது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். 11 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு ஷோல இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னும் போது, ஒரு குடும்ப பொறுப்பு உள்ள ஒரு குடும்ப தலைவர் பேசுற அந்த ஒரு சரியான ஒரு டயலாக் இதுவாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் கமிங் சுரேஷ். அண்ட் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சந்தோஷமா நிறைவுக்கு கொண்டு வருவோம். லெட்ஸ் கோ. இந்த சந்தோஷமான குடும்பங்களோட இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்ததாக இன்னொரு செட் ஆஃப் சந்தோஷமான பார்ட்டிசிபென்ட்ஸோட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சுற்றுகளோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் திஸ் இஸ் பாலாஜி சேயிங் டாடா பை பை. இது பதஞ்சலி கேஷ் காந்தி ஆஹா மாமியார் and powered by Tanjara. See you next time. Bye.